கமலஹாசனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு போயிருக்கு. அவர் நம்ம கூட்டத்துக்கு நல்ல கூட்டம் வந்துருச்சு இல்லையா அப்படின்னு இந்த நிர்வாகிகள் மத்தியில் அவர் சொல்லும்போது ஒரு நிர்வாகி போட்டு உடைச்சிட்டார். இல்லையா, இது நமக்காக பண்ண கூட்டம் இல்லை. 5 மணி நேரம் 4 மணி நேரம் கை குழந்தையோட பெண்கள் நிக்கிறாங்க, ரோட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த தலைவருக்குமே அந்த மாதிரி கூட்டம் கிடையாது. விஜய் ரொம்ப கடுமையா அது ஒருமையில் வாடா போடான்லாம் பேசுறேன், யாரா வரதுக்கு அப்படின்லாம் பேசுறேன். சுருக்கமா சொல்லணும்னா விஜய் மேல இருக்கக்கூடிய பயம், இவர் ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளா இருப்பாரு. இவரோட நம்ம இணைந்து செயல்படுவதுன்றது ஒருபோதும் நடக்காது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர், அறம் இணையதளின் ஆசிரியர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் அது திரண்ட கூட்டமோ அல்லது திரட்டிய கூட்டமோ ஒரு பெருந்திரளான கூட்டத்திற்கு இடையில அவர் அரியலூர்ல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இந்த அவருடைய தற்பொழுதைய இந்த அரசியல் முன்னெடுப்பை அவரு ஓரளவுக்கு திமுக நீங்க சொன்னீங்க ஒரு பெரிய தலைவர் இல்லாத ஒரு குறை இருக்குன்னு, அதை விஜய் நிறைவேற்றுவாரா? அது விஜயினுடைய இந்த பயணத்தை எப்படி பார்க்க? இல்ல, அதாவது விஜய்க்கு அதை நிறைவேற்ற சக்தி இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கொஸ்டின் நம்ம தான் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். பெருந்திரளான மக்கள் அப்படி எழுப்பவே தயாரா இல்லை. அவருக்கு என்னங்க அரசியல் தெரியும்? அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அரசியலை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஏங்க வந்தா தெரிஞ்சுக்க போறாரு, வாய்ப்பு கொடுத்தா தானங்க அவருக்கு செய்வாரு அப்படின்னு திடீர்னு பதிலடி கொடுக்குறாங்க. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். சரியான தலைமை இல்லையே நமக்கு, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் யாரும் வரமாட்டானா, ஒரு தேவதோதன் இறங்கி வரமாட்டானா, வானத்துல இருந்து குதிக்க மாட்டானா அப்படி ஏங்கிட்டு இருக்கு மக்களுக்கு. இன்னைக்கு அவர் கண்ணுக்கு தெரியுறாரு பாருங்க. அவருக்கு நீங்க கேட்டீங்க அந்த கேள்வியில, தானா திரண்ட கூட்டமா தான் தெரியுது. 5 மணி நேரம் 4 மணி நேரம் கை குழந்தையோட பெண்கள் நிக்கிறாங்க, ரோட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த தலைவருக்குமே அந்த மாதிரி கூட்டம் கிடையாது. நான் திமுக வட்டாரத்துலையும் அதிமுக வட்டாரத்துலையும் எப்படி எடப்பாடிக்கு கூட்டம் செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாவட்ட ரீதியாகவும் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சொன்னது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவருக்கு ஏறத்தாழ ஒரு 60 லட்சம் ரூபா செலவு பண்றாரு. குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இருந்து பஸ்ஸில் வந்துடணும், ப்ளஸ் அந்த ஊர்லையும் இது பண்ணணும். அதுக்கு ஒவ்வொருத்தர நிர்வாகிகளுக்கும் இவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது. இது மாதிரியான விஷயங்களை அதையே தான் ஸ்டாலினும் பண்றாரு. இவரால் 60 லட்ச ரூபா செலவு பண்ணணும்னா அவர் 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா செலவு பண்றாரு, சர்வசாதாரணமா செலவு பண்றாரு. அப்ப இவங்கெல்லாம் ஒரு பெருந்திரளான கூட்டத்தை கூட்டுவதற்கு கிட்டத்தட்ட பல ஒரு 5-6 நாட்கள் பிளான் பண்ணி பேசி அந்தந்த ஏரியால இருந்து கூட்டிட்டு வர்ற அந்த விஷயங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு தீவிரமான ஒரு செயல் திட்டத்தோடு அதை அங்கே அரங்கேற்றுறாங்க. இப்படியெல்லாம் சிரமப்பட்ட அரசியல் தலைவர்கள் தங்களுக்கான இது சினிமா கவர்ச்சி தான். இதுக்கு மக்கள் யார் வேணாலும் பார்ப்பாங்க. இது திரு சீமான் கூட சொல்றாரு. இதை விட அஜித் வந்தா, ரஜினி வந்தா, ஏன் நயன்தாரா வந்தா கூட கும்பல் கூடும், இதெல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை சார், அவங்க சொல்றது ரொம்ப தப்பு. நான் இப்போ திமுகவோடு மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இருக்கு. அப்போ இவர் கமலஹாசன் பெரிய நட்சத்திரம் தானே. அவர் விஜயோட பெரிய நடிகர் தானே. நம்ம தமிழ்நாட்டில் நரேந்திர மோடின்ற ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு முன்னால இருந்தே கமலஹாசன் நமக்கு தெரியும். ஆமா, குழந்தை நட்சத்திரமா இருந்து யாருக்கு தெரியாம இருக்கு, எல்லாரும் தெரியும். ஆனால் அந்த கட்சி நிர்வாகிகளோடு நான் பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு சுவையான தகவல் எனக்கு சொன்னார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில கமலஹாசனை பிரச்சாரத்துக்கு 3 இடத்துல அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. அப்ப அந்த நிர்வாகிகள் 2 நாளுக்கு முன்னாடியே போய் எந்த இடத்துல மீட்டிங் என்ன ஏதுன்ட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க. அவங்களால ரொம்ப முயற்சி எடுத்து திரட்ட முடிஞ்சது கூட ஒரு 200-300 பேரோ வரைக்கும் தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க அந்த மாதிரி திரட்ட முடியும். அப்போ நம்ம எப்படி பெருந்திரல்ல ஒரு கூட்டம் கூடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. நீங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், உங்க தலைவர் எங்க கூட்டம் கூடுறாரோ அந்த நேரத்துக்கு நாங்க பெரும் கூட்டத்தை அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம், நீங்க கவலைப்படாதீங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்குறாங்க.
இவங்களும் ஸ்பாட்டுக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக அந்த நிகழ்ச்சியினுடைய 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டக்கு 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 டக்குன்னு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பஸ்ஸுக்கள்ல வந்து இறங்கி பெருந்திரளான கூட்டத்தை வந்து கமலஹாசன் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து கமலஹாசனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு போயிருக்கு. அவர் வந்து இரவுல வந்து நம்ம கூட்டத்துக்கு நல்ல கூட்டம் வந்துருச்சு இல்லையா அப்படின்னு இந்த நிர்வாகிகள் மத்தியில் அவர் சொல்லும்போது ஒரு நிர்வாகி வந்து கூட்டம் உடைச்சிட்டார். இல்லையா, இது நமக்காக கூப்பிட்டீங்களா, திமுக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூப்பிட்டாங்க, அது மூலமாக தான் அவ்வளோ கூட்டத்தை திரட்ட முடியும். இப்போ எனக்காக கூட இல்லையா அவங்க மறுபடியும் அவர் கேட்குறாரு, உங்களுக்காக கூட இல்லையா, நம்ம போஸ்டர்லாம் ஒட்டணும், ஆனாலும் பெருசாக வந்து கூட இல்லை, இது பெய்டு ஒரு சில ஒரு சில 100 பேர் தான் வந்திருந்தாங்க, திமுகவினுடைய அரேஞ்ச்மெண்ட்ல தான் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படின்றது பார்க்கும் அவர் கேள்விப்பட்ட பிற்பாடு தான் அவர் நொறுங்கி போயிருக்காரு. அப்போ வந்து ஆனால் அவருக்கும் வந்து அரசியலில் வந்தப்போ ஒரு கூட்டம் கூடியிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 வருடத்துல 3 வருடத்திலேயே அந்த கூட்டம் வந்து ரொம்ப வடிஞ்சு போயிடுச்சு. அவர் வந்து பெருசாக ஒன்றும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. அவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பும் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ இது வந்து நீங்கள் வந்து விஜயினுடைய கூட்டத்தை வந்து அப்படி அலட்சியமாக பார்க்க முடியல. நிச்சயமாக விஜயோட அரசியலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற போதிலும் கூட அவருக்கு கூடிய கூட்டம், அவர் வரவேற்புன்றது உண்மையாக அவர் மேலே வந்து இந்த தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பும் வந்து சாதாரணமானதல்ல, அசாதாரணமானது. அது வந்து நிச்சயமாக அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இருக்குன்றதை வந்து மறுக்க முடியாது. திரு விஜய் அவர்கள் நான் வந்து பெரிய வருமானத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திமுகவை நோக்கி கேள்விகள்லாம் கேட்கிறார். ஆனால் எந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, இந்த முதல் வாய்ப்பு தான் அவர் கேட்குறாரு. ஆனால் திரு சீமான் அவர்கள் இதே மாதிரி தான் முன்னெல்லாம் பேசினார். நான் வந்து சாதாரண எளிய வீட்டு பிள்ளை, என்னையே விமர்சிக்கிறீங்க, நான் எந்த ஆட்சியிலையும் இல்லையே, எனக்கு ஆதரவு தாங்க, இல்லை நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் வென்றுடுவேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இப்போ அதிகமாக விஜயை அடிக்கிறார். விஜய் வந்து ரொம்ப கடுமையாக, அது ஒருமையில் வாடா போடான்லாம் பேசுறேன், யாரா வரத்துக்கு அப்படின்லாம் பேசுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ரொம்ப நிதானம் இழந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டாலின் எதிர்க்கிறது ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி தப்பு பண்ணிட்டு இருக்காரு, யாரும் சொல்லலை, நம்ம சொல்கிறோம். அதனால ஒரு பெரிய இது பூஸ்டப் அவர் கிடைச்சது. ஏன்னா பிஜேபியை சும்மா அப்படியே அவரை போகிற போக்கில் அப்படி தமிழ் சொல்லி லைட்டாக தட்டுவார், ரொம்பலாம் பிஜேபி விமர்சிக்க மாட்டார். இப்படியான ஒரு சுமூத்தான அரசியலில் அவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சீமானை பொறுத்தளவில் ஆரம்பத்திலேருந்து திமுக எப்படி பார்த்ததுன்னா, அவர் திமுகவை அதிகமாக எதிர்ப்பது நமக்கு நல்லது தான். அதிமுக வாக்கு வங்கி, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கின்றது அதிமுக மட்டுமே போயிட்டு இருந்தது, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறாரு, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் திமுக பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பெரிய அளவில் திமுகவில் இருந்து ரியாக்ஷனும் அவருக்கு கொடுக்கல, அவர் டிஸ்டர்பும் பண்ணலை. அவருடைய இருப்பு நமக்கு உதவிகரமாக இருக்குது, அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து திமுக எதிர்ப்புன்ற ஒரு வாக்கு வங்கியில் வந்து விஜய் பங்கு போடுறாரு, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து கணிசமாக அவர் ஈர்க்கிறாரு, அப்போ நம்மளுடைய ஓட்டு வங்கியை அவர் பாதிப்படைய செய்கிறாரு. அப்போ இது வந்து திமுக வேலை செய்யல. ஒரு மெச்சூரிட்டியான அரசியல்வாதி விஜய்க்கு இருக்கிற ஈர்ப்பை, அது இவரும் திரைத்துறை பின்னணியிலிருந்து தான் வராரு, இவரை அதிகமாக தாக்குறதுனால இவர் கட்சியில் இருக்க இளைஞர்களும் அந்த தொண்டர்களினுடைய வீட்டு பெண்மணிகளும் வருத்தமடைவாங்களா, இல்லை வாக்கு இவருக்கு செலுத்துவாங்களா, அதாவது திரு சீமானுக்கே செலுத்துவாங்க? இல்லை, அதாவது அவர் எப்படி புரிஞ்சிருக்கிறாருன்னா, விஜய் மேல ஒரு கோபத்தை கட்டமைப்பதன் மூலமாக, விஜய் வந்து ஒரு சரியற்ற நபர், அவரால் அரசியல் பண்றதுக்கான தகுதி இல்லை அவருக்கு அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது மூலமாக தன்னுடைய ஆதரவாளர்களை தக்க வைக்க முடியும்னு அவர் நினைக்கிறார். அப்ப விஜய் வந்து ஒரு தகுதி இழக்க செய்வதன் மூலமாக மட்டும்தான் தன்னுடைய ஆதரவாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுன்ற ஒரு நிலைமைக்கு அவர் போய் சேர்ந்துட்டு. அப்படி இருக்குன்னா வேறு எவரையும் விட இவரு தான் முதல்ல அதிகமா புகழ்ந்தார். என் தம்பி பெரிய வருமானத்தை விட்டுட்டு வராப்புல, அவரை ஆதரிக்கணும், வரவேற்கணும்னு இவரே பேசியிருக்கிற வீடியோக்கள் எல்லாம் இப்போ கட் பண்ணி போடுறாங்க. அது உண்மைதான், அவருக்கு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கா இருக்கனால அவரை வந்து அரவணைச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு இடையில ஒரு விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து முயற்சி போயிருக்கு. ஆனால் அதில் வந்து விஜய் வந்து முதலமைச்சராக இவர் ஏற்றுக்கொள்ள முடியாது,
நான் தான் அரசியல் நீண்ட காலமாக இருக்கிறேன், நான் தான் விவரமான ஆள், அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, நான் முதலமைச்சராக இருப்பேன், அவர் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில் இவர் வந்து அந்த விஷயத்தை பார்க்கறதுனால அதை வந்து விஜய் சுத்தமாக சீமானை வந்து என்கரேஜ் பண்ணலை. ரொம்ப முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டார். அவர் வந்து டக்குன்னு ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டார். இவர் கூட போனால் நமக்கான ஸ்ட்ரென்த்தை இவர் புரிஞ்சுக்கல அப்படின்றதையும், இவர் ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளாக இருப்பார், இவரோட நம்ம இணைந்து செயல்படுவதுன்றது வந்து ஒருபோதும் நடக்காது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அப்போ தன்னிலும் பலம் குறைந்தவர்கள், ஏன்னா தன்னுடைய ஆளுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கட்சிக்கு வந்தால் போதும், கூட்டணிக்கு வந்தால் போதும் அப்படின்றதான் விஜயோட நிலைப்பாடு ஆயிடுச்சு. அப்போ இவருக்கு வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய பயம், சுருக்கமாக சொல்லணும்னா விஜய் மேலே இருக்கக்கூடிய பயம், தன்னுடைய தளம் பறிபோகிறது, தன்னுடைய ஆதரவாளர்கள் தளம் பறிபோகிறது அப்படின்ற ஒரு கோபம் இதனுடைய வெளிப்பாடு. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.